ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டு சில மாவட்டங்களுக்கு தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன மாவட்டங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் இதில் பயன்பெற்றிருக்காங்க, ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு தற்சமயம் ரேஷன் கடையில் வெளியிட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அடுத்தடுத்து நம்ம உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் ஷாப்பில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ரேஷன் ஷாப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டை தற்சமயம் இந்த ரேஷன் ஷாப்பில் வெளியிட்டிருக்காங்க. யார் யாருக்கு இந்த தற்காலிக தெரிவு பட்டியல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் தற்காலிக தெரிவு பட்டியலில் செலக்ட் ஆனவர்களுடைய பெயர் பட்டியல்கள். இவங்க எல்லாமே த ஃபாலோயிங் கேண்டிடேட் ப்ரொஃபஷனலி செலக்டட் த போஸ்ட் ஆஃப் த சேல்ஸ்மேன் ஃபேர் டு ப்ரைஸ். இந்த சேல்ஸ்மேன் கேண்டிடேட்டுக்கு எடுத்து விட்டுருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அண்டர் த கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி செலெக்ஷன் இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல் தாங்க. இஃப் த டாக்குமெண்ட் சப்மிட்டட் ஒன்லி த கேண்டிடேட் ஃபவுண்ட் த இன்வேலிட் ஃபால்ஸ் தோஸ் செலெக்ஷன் கேன் பி கேன்சல்டு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். டாக்குமெண்ட் இவங்க சப்மிட் பண்ணாத பட்சத்தில் இவங்களும் தகுதி நீக்கம் செய்யப்படும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 66 பேர்கள் மட்டும்தாங்க செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வந்திருக்காங்க. ரொம்ப 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 ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டில் வெறும் 66 பேர் தான். செலெக்ஷன் கேண்டிடேட் பியூர்லி ப்ரொஃபஷனல், ஓகேங்களா. சப்ஜெக்ட் அவுட்கம் பெட்டிஷன்ஸ் ரிலேட்டிங் ரெக்யூர்மெண்ட் எனி ஃபில்டு பிஃபோர் ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ். ஏதாச்சும் பார்த்திங்கன்னா இவங்க மேலே வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு, பியூர்லி சப்ஜெக்ட் அவுட்கம் பெட்டிஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இவங்க பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. டேட் ஆஃப் பர்த்து, நேமு, அப்ளிகேஷன் நம்பர் போட்டு நமக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இவர்கள் மட்டுமே இந்த பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை சில முக்கியமான முடிவுகளை எடுத்த ஒன்றுமே இருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இப்போ வந்தாச்சு. இந்த டிஆர்பியோட வெப்சைட்டில் மட்டும்தாங்க இந்த மாதிரி தாங்க மாவட்ட வாரியாக ரிசல்ட் வெளியிடுவாங்க. எஸ்எம்எஸ், மெயில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணி சொல்லுவான். இந்த மாதிரி எந்த வழிமுறைகளை பின்பற்றி பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடலை. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் இந்த தற்காலிக தேர்வு பட்டியல். இது பார்த்திங்கன்னா தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் வெளியிட்டிருக்காங்களே தவிர அஃபிஷியலாக ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் வெளியிடுங்க. செலக்ட் ஆன நண்பர்கள் அனைவருக்குமே என்னோட வாழ்த்துக்களை சொல்ல. அகைன் செலக்ட் ஆன நபர்கள் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன ப்ராசஸஸ் இருக்கோ, என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கோ அப்படின்ற பற்றி பார்த்தலாம். அது மட்டுமே இல்லாமல் எல்லா மாவட்டத்துக்கும் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரப்போகுது இல்லை. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்த டிஸ்ட்ரிக் வரப்போகுது. தேர்வர்கள் எல்லாமே ரெடியாக இருங்க. அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் கண்டிப்பாக நமக்கு வெளியிட போகிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் பார்த்திங்கன்னா சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டத்துடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வமாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதிகாரிகள் தரப்பில் வந்திருக்கு. ரிசல்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா முடிக்கப்பட்ட நிலையில் தற்சமயம் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ரிசல்ட் அதிகாரிகள் என்ன சொன்னாங்களோ உடனுக்குடன் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா பப்ளிஷ் செய்யப்படும். இந்த மாதிரி தகவல்கள் வந்தாங்க நமக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்பில் தற்சமயம் வந்துட்டுருக்குங்க. ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நிறைய பேர் செலக்ட் ஆகுவாங்க எதிர்பார்த்துருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் அப்ளை பண்ணவங்களே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. வெறும் 66 பேர் மட்டும்தாங்க செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்படின்றத அவங்களே ஒரு பக்கம் குறிப்பிட்டே சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப டீப்பாக பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டு நிறைய வெரிஃபை பண்ணிட்டு தாங்க பார்த்திங்கன்னா இந்த 66 பேரையும் எடுத்திருக்கா தகவல் வந்திருக்குங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதை நான் சொல்லியே ஆகணும்.
இன்னும் ஒரு மாதம் இந்த மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார 38 மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டுருவாங்க. ஜூன் 30க்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இவங்க போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டு ரேஷன் ஷாப்பில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களாக பணியமர்த்தப்படுவார்கள். ஸோ தகவல் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டு சில மாவட்டங்களுக்கு தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன மாவட்டங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க, யாரெல்லாம் இதில் பயன்பெற்றிருக்காங்க, ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு தற்சமயம் ரேஷன் கடையில் வெளியிட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்குங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அடுத்தடுத்து நம்ம உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் ஷாப்பில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஸோ ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டை தற்சமயம் இந்த ரேஷன் ஷாப்பில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு இந்த தற்காலிக தெரிவு பட்டியல், ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் தற்காலிக தெரிவு பட்டியலில் செலக்ட் ஆனவர்களுடைய பெயர் பட்டியல்கள். ஸோ இவங்க எல்லாமே த ஃபாலோயிங் கேண்டிடேட் ப்ரொஃபஷனலி செலக்டட் த போஸ்ட் ஆஃப் த சேல்ஸ்மேன் ஃபேர் டு ப்ரைஸ். ஸோ இந்த சேல்ஸ்மேன் கேண்டிடேட்டுக்கு எடுத்து விட்டுருக்காங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அண்டர் த கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி செலெக்ஷன் இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல் தாங்க. If the document submitted only the candidate found the invalid, false those selection can be cancelled அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். ஸோ டாக்குமெண்ட் இவங்க சப்மிட் பண்ணாத பட்சத்தில் இவங்களும் தகுதி நீக்கம் செய்யப்படும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 66 பேர்கள் மட்டும்தாங்க செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப 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 ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டில் வெறும் 66 பேர் தான். ஸோ செலெக்ஷன் கேண்டிடேட் பியூர்லி ப்ரொஃபஷனல், ஓகேங்களா. சப்ஜெக்ட் அவுட்கம் பெட்டிஷன்ஸ் ரிலேட்டிங் ரெக்யூர்மெண்ட் எனி ஃபில்டு பிஃபோர் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ். ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு, பியூர்லி சப்ஜெக்ட் அவுட்கம் பெட்டிஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டேட் ஆஃப் பர்த்து, நேமு, அப்ளிகேஷன் நம்பர் போட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவர்கள் மட்டுமே இந்த வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை வந்து சில முக்கியமான முடிவுகளை எடுத்த ஒன்றுமே இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இப்போ வந்தாச்சு. இந்த டிஆர்பியோட வெப்சைட்டில் மட்டும்தாங்க இந்த மாதிரி தாங்க மாவட்ட வாரியாக ரிசல்ட் வெளியிடுவாங்க. எஸ்எம்எஸ், மெயில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி சொல்லுவேன். இந்த மாதிரி எந்த வழிமுறைகளை பின்பற்றி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடலை. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட், இந்த தற்காலிக தேர்வு பட்டியல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் வெளியிட்டிருக்காங்களே தவிர அஃபிஷியலாக ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் வெளியிடுங்க. செலக்ட் ஆன நண்பர்கள் அனைவருக்குமே என்னோடய வாழ்த்துக்களை சொல்ல. ஸோ அகைன் செலக்ட் ஆன நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன ப்ராசஸஸ் இருக்கோ, என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கோ அப்படின்ற பற்றி பார்த்தலாம். அது மட்டுமே இல்லாமல் எல்லா மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரப்போகுது இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிஸ்ட்ரிக் வரப்போகுது. ஸோ தேர்வர்கள் எல்லாமே ரெடியாக இருங்க. அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் கண்டிப்பாக நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டத்துடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வமாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் தரப்பில் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிக்கப்பட்ட நிலையில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் அதிகாரிகள் என்ன சொன்னாங்களோ உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் செய்யப்படும். இந்த மாதிரி தகவல்கள் வந்தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்பில் தற்சமயம் வந்துட்டுருக்குங்க. ஸோ ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டு பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகுவாங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் அப்ளை பண்ணவங்களே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. வெறும் 66 பேர் மட்டும்தாங்க செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப
ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்படின்றத அவங்களே ஒரு பக்கம் குறிப்பிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டு நிறைய வெரிஃபை பண்ணிட்டு தாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 66 பேரையும் எடுத்திருக்கா தகவல் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை நான் சொல்லியே ஆகணும். இன்னும் ஒரு மாதம் இந்த மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார 38 மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டுருவாங்க. ஜூன் 30க்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இவங்க போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டு ரேஷன் ஷாப்பில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களாக பணியமர்த்தப்படுவார்கள். ஸோ தகவல் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.